சாய் அபியங்கர் 0102 இந்த படம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி சாய் அபியங்கர் 73 வரைக்கும் சைன் பண்ணிட்டாரு. எங்கே போனாலும் சாய் அபியங்கர். அவங்க வீட்டுக்கு போகிறேன், அன்றைக்கி ஹெலிகாப்டர் நிற்குது. ஸோ கம்போசிங்க்கு போகிறாராம். இங்கே பார்த்தா அட்லியோட இருக்கார், அங்கே பார்த்தா ஜெட்லியோட இருக்கார். சாய் அபியங்கர், நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷனாக நான் பார்க்குறேன். த்ரிஷா இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களால இன்றைக்கி வர முடியல. பட் டு பி ஆனஸ்ட், 23 வருஷமாக ஒருத்தங்க அவங்களோட கேமில் டாப்லேயே இருக்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய லீடிங் ஹீரோயினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் த்ரிஷா ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி டூயிங் தட். த்ரிஷாவாக இருக்கிறது கஷ்டம், த்ரிஷாக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி டு ஓவர் கம் ஆல் ஆஃப் தட் அண்ட் ஆஃப்டர் 23 இயர்ஸ் டு பி இன் திஸ் பிளேஸ். சூர்யா சாரோட ஃபஸ்ட்டு படம் நடிச்சுட்டு இப்போ 23 வருஷம் கழித்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் த்ரிஷா. யூ மேட் அஸ் ஆல் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். நான் என்ன கேட்டாலும் அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதின படம் ஒன்று, எடுத்த படம் வேறு ஒன்று. எழுதினதில் பாதி தான் எடுத்தேன், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். நான் எழுதின படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம். வி ஹேட் அ வெரி டஃப் டைம். நிறைய நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத நிறையா விஷயங்கள் நடந்தது. வெளிலேருந்து அப்டேட் கேட்டால் அதுக்கப்புறம் அடுத்தவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளேயே நாங்கள் தான் இருந்தோம். எக்கச்சக்க கோடி ரூபாய் காசை போட்டு அந்த காசு அது உள்ளேயே இருக்குது. அடுத்த லெவலுக்கு போகல. எப்படி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுன்றதில் யூ கைஸ் ஹேட் அ வெரி டஃப் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை. எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ட் எஸ்ஆர் பிரபு. நான் என்ன சொன்னேனே எனக்கு தெரியல. 45 நிமிஷம் தான் சொன்னேன். ஆனால் அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னது சூர்யா சார் உங்கள் படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபே ஆச்சரியமாக கேட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் தெரியல. ஆனால் இவர் ஓகே சொன்ன அடுத்த ஒரு 10 நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் அப்படி ஆமாம் நான் தான் சூர்யா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பேசுகிறேன், இப்படி தான் பேசுகிறேன். இப்போ வரைக்குமே நான் அந்த மிதப்பில் தான் இருக்கேன். ஃபேன்ஸ் ரசிக்கிற ஒரு சூர்யா சாரை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஜாலியான மாசான இன்டெலிஜென்ட்டான ஒரு கமர்ஷியல் படம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் என்டர்டெய்னிங் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஆஃப். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும். என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ், கேள்வி கேட்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணது அண்ட் நம்பினது 100%. அதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆக்கிச்சு. ஐ வாண்டட் டு கிவ் யூ த பெஸ்ட். ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும். த கிங் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன். So I'd like to thank our title sponsor, Meenakshi Super Speciality Hospital, Madurai, the healthcare landmark of Madurai, Maduraiyin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti, 5 seconds la maatiko, Shakti Masala, Samayal Pudikuna, Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Let's Go Holidays, travel beyond boundaries with Let's Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor Bicura Scientific Slimming Clinic, we transform you. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Solamalai Institution Madurai, which offers Polytechnic Engineering and Management Studies. Exclusive digital media partner Galata, satellite partner Zee Tamil's audio label Think Music, even by Brand Avatar. இந்த படத்துக்கு பாட்டு எழுதின விவேக், சாய் அபியங்கர் தான் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக விவேக் பாட்டு எழுதி தான் ஆகணும் அப்படின்னாரு. ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்து ராசன் அப்படின்ற வார்த்தையில் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சாங், தட் வேர்ட். சூர்யா சார் நீங்கள் எவ்வளோ எலிவேட் பண்ணி அந்த ஒரு வார்த்தையில் காட்ட முடியுமா காமிச்சிருக்கீங்க. அண்ட் பா விஜய் சார், நான் கண்டிப்பாக ஒருத்தர் என் படத்தில் இந்த படத்தில் பாட்டு எழுதணும்னு நினச்சி இந்த படத்துக்கு கூட்டு வந்தவர். 2 பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, கருப்பு சாமியை நம்புகிற எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போகிற ஒரு பாட்டு வரப்போகுது. ஸோ அந்த பாட்டை எழுதின பா விஜய் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னோடய முதல் படத்துலேருந்து எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. சச் அ லெஜெண்டரி நேஷ்னல் அவார்ட் வின்னிங் லிரிசிஸ்ட். அவருக்கு எங்களோட நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இன்னொரு பாட்டும் எழுதியிருக்காரு, அது இன்னும் நாங்கள் ரிலீஸ் பண்ணல. அண்ட் விஷ்ணு ஏடவன் அவர் நயன்தாரா கவின்னு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் அவர், காடு மோட் எழுதினார் அவருக்கு. அண்ட் என் டீமில் இருக்கிற அருண் ஸ்ரீனிவாசன் அண்ட் இளம் பாடலாசிரியர் ஆதேஷ், தேங்க்யூ மச்சான். ராக்கிங். அருண் ஸ்ரீனிவாசன் என் டீமில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சொர்க்கவாசல்ன்ற படத்தில் நான் நடிக்கும்போது அவர் தெரியும். அவர் அதில் ஒரு பாட்டு எழுதினார். இந்த படத்தில் வெறப்பா அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அருண், நீங்கள் உங்கள் அப்பா ஒரு ஞானஸ்தன், அந்த ஞானஸ்தனின் மகன் நீங்கள். உங்களுக்கும் எக்கச்சக்க அறிவு ஞானம் இருக்குது, நீங்கள் ரொம்ப தூரம் போவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி லிரிசிஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் எக்ஸ்ட்ரானரி லிரிக்ஸ் அண்ட் திங்க் மியூசிக். நான் சாய் அபியங்கர் நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பினீங்க. அவர் பயங்கரமாக ஹைப் பண்ணி என்கிட்ட ஃபஸ்ட்டு செல் பண்ணது நீங்கள். சந்தோஷ், அவர் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு 15 வருஷமாக. இந்த படத்தில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி எனக்கும் ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டைரக்டரோட அப்பாக்கும் அப்படின்ற மாதிரி பல வடிவங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ திங்க் மியூசிக் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரோட பாட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னும் போது சூர்யா சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வர் ஸோ கைண்ட். அப்படியா, இது கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்கும் சார், நான் நம்பி அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி அதோட ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். சாய் அபியங்கர் 0102 இந்த படம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி சாய் அபியங்கர் 73 வரைக்கும் சைன் பண்ணிட்டாரு.
எங்கே போனாலும் சாய் அபியங்கர். அவங்க வீட்டுக்கு போகிறேன், அன்றைக்கி ஹெலிகாப்டர் நிற்குது. ஸோ கம்போசிங்க்கு போகிறாராம். இங்கே பார்த்தா அட்லியோடு இருக்கார், அங்கே பார்த்தா ஜெட்லியோடு இருக்கார் சாய் அபியங்கர். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷனாக நான் பார்க்குறேன். அண்ட் எங்களோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் டு கெட் யூ ஆன் போர்ட். தேங்க்யூ திங்க் மியூசிக் ஃபார் தட். அண்ட் சாய் அபியங்கர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், மறுபடியும் சொல்லணும். சில பேர் வந்து கிஃப்டடாக இருப்பாங்க. அந்த கிஃப்டட் சைல்டு நீங்கள். உங்களுக்கு வந்து பேபி ப்ரோ அப்படின்னு நான் உங்களுக்கு சில நேரத்தில் மெசேஜ் அனுப்புவேன். நான் அப்படி தான் உங்களை பார்க்குறேன். 20-21 வயசு ஆகுது. பட் நீங்கள் கொடுக்குற மியூசிக், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த எல்லா பாட்டுமே முதல்ல வந்தோடனே லைட்டாக அடிக்கிறாங்க. அவர் சொன்னால் அவர் ஏதோ அவரோட பாட்டை நான் கம்மியான, உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பாட்டோட பெரிய ஃபேன், ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான். ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, போன ஜென்ரேஷன் ஃபேன்ஸ், இந்த கரண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே முதல்ல அந்த பாட்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் இவங்க பாட்டை, இவர் வந்த பாட்டை அடுத்த 15வது நிமிஷத்தில் அவங்க மனசுக்குள்ளே போயிடுது. நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான த நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் யூ. ஸோ உங்களை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி ப்ரொடியூசர் ஃபேமிலியிலேருந்து 2 யங் கேர்ள்ஸ், தேவர் ஸோ எக்ஸைட்டட், காலிலேருந்து சாப்பிடல, தேவர் நர்வஸ், தேவர் கம் இயர். ஸோ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை ரொம்ப அசால்ட்டாக ரீச் ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் 3 நாளுக்கு மேலே அது ஊரும் பிளட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேர் படத்தில் இல்லைன்னு நான் சொன்னேன். பார்த்தா அதுக்கப்புறம் என்ன அடிக்கிறாங்க, என்னது படத்தில் இல்லையா, அவங்க சொன்ன தூக்கிடுவேன், ஏய் படத்தில் வைடான்றாங்க. ஸோ உங்களோட மியூசிக் வில் பி இயர் ஃபார் டெக்கேட்ஸ். யூஆர் அ நியூ generational talent, and thank you so much for being part of this film. த்ரிஷா இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களால இன்றைக்கி வர முடியல. பட் டு பி ஆனஸ்ட், 23 வருஷமாக ஒருத்தங்க அவங்களோட கேமில் டாப்லேயே இருக்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய லீடிங் ஹீரோயினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் த்ரிஷா ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி டூயிங் தட். த்ரிஷாவாக இருக்கிறது கஷ்டம், த்ரிஷாக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி டு ஓவர் கம் ஆல் ஆஃப் தட், அண்ட் ஆஃப்டர் 23 years டு பி இன் திஸ் பிளேஸ். சூர்யா சாரோட ஃபஸ்ட்டு படம் நடிச்சுட்டு இப்போ 23 வருஷம் கழித்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் த்ரிஷா. யூ மேட் அஸ் ஆல் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அவங்க இன்றைக்கி வர முடியல, பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரோல் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க நடித்த நல்ல ரோலில் இந்த படம் இருக்கும். அண்ட் என்னோட எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நன்றி. அண்ட் ஜிகே விஷ்ணு இந்த படத்தோட கேமராமேன். எனக்கு பெரிய ஹீரோ வச்சு பண்ண பழக்கமே கிடையாது. நான் சூர்யா சார் மாதிரி ஒரு ஹீரோவை ஹேண்ட்லே பண்ணது கிடையாது. எனக்கு திடீர்னு சூர்யா சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது என் கையை பிடிச்சி வா நான் இருக்கேன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தது ஜிகே விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். அவர் பாம்பேயில் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப யோசித்து கரெக்டாக பண்ணணும்னு நினச்ச விஷயம், நல்ல டெக்னீஷியனை உள்ளே சேர்த்துக்கணுன்னுது. ஸோ முதல்ல அன்பறிவு மாஸ்டர்ஸ், அவங்க இரட்டையர்கள். இந்த படத்து மூலயமா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட. அவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா, கமல் சாரே கூப்பிட்டு அப்போ அவங்கள படம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கமல் சாரோட டெக்னிக்கல் நாலேஜில் இப்போ வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொன்னாங்கன்னா அப்போ அவ்வளோ விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு இருந்தது. பட் எங்கள் படத்தோட ஃபுல்லாக எங்களோட மாஸ்டராக இருந்தது விக்ரம் ஒரு மாஸ்டர். சூர்யா சார் தான் ரெஃபர் பண்ணார். அவங்க வந்து இந்தியில் ஒரு படம் பண்ணும்போது சூர்யா சாருக்கு தெரிஞ்சது. காந்தாரா, கேஜிஎஃப், அவனே ஸ்ரீமன் நாராயணான்னு 3 படத்துக்கு 2 படம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு படம் வந்து ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு இன்புட் கொடுத்து எங்கள் ஃபைட்டு எல்லாத்தையும் செம்மையாக என்டர்டெய்னிங்காக மாற்றி கொடுத்த விக்ரம் ஒரு மாஸ்டர் இன்றைக்கி வரல. ஸோ அவருக்கும் நன்றி. நீங்கள்லாம் கேட்கும்போது, அன்பான ஃபேன்ஸ் ஆன்லைனில் கேட்கும்போது, நேரில் பார்க்கும்போது கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் அதிக அப்டேட் இந்த படத்துக்கு தான் கேட்டிருக்கீங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு எங்களுக்கே அப்டேட் இல்லை, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. நிறையா எதிர்பாராத பிரேக் இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து எதுவும் சொல்ல முடியல. பட் வெளியிலேருந்து யார் ஃபஸ்ட்டு அடி வாங்குவா அப்படின்னு பார்த்தாக்க எஸ்ஆர் பிரபு. அவர் தான் ஈஸி டார்கெட்டாக இருந்தார். யாராவது அடிக்கணும் அப்படின்னா அங்கே பார் எஸ்ஆர் பிரபு இருக்கான்னு 2 குத்திட்டு வருவீங்க. பட் ஆனால் இந்த 2 வருஷம் வி ஹேட் அ வெரி வெரி டஃப் ஜேர்னி. அண்ட் எஸ்ஆர் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, அவரும் ஒரு ப்ரொடியூசர். அவரோட அதோ அங்கே நிற்கிறாரு. அவர் யாருக்குமே தெரியாது, வெளியே வரமாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டார். நான் ஃபோர்ஸ் பண்ணி நாளைக்கு கோயிலுக்கு போகலான்லாம் சொல்லி கூப்பிட்டதுனால இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா கேள்வி கேட்பாங்க, உங்களை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி வந்து பார்ப்பாங்க, உங்கள் கிட்டேருந்து எடிட்டிங்லலாம் போய் வந்து உட்காருவாங்க, இப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் டு பி ஆனஸ்ட், ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட கொடுத்தது 100% ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ். என்னை கேள்வி கேட்டதில்லை, என்னை நம்பினாங்க. நான் என்ன கேட்டாலும் அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதின படம் ஒன்று, எடுத்த படம் வேறு ஒன்று. எழுதினதில் பாதி தான் எடுத்தேன், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். நான் எழுதின படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம். வி ஹேட் அ வெரி டஃப் டைம். நிறைய நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது. வெளிலேருந்து அப்டேட் கேட்டால் அதுக்கப்புறம் அடுத்தவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளேயே நாங்கள் தான் இருந்தோம். எக்கச்சக்க கோடி ரூபாய் காசை போட்டு, அந்த காசு வந்து அது உள்ளேயே இருக்குது, அடுத்த லெவலுக்கு போகல. எப்படி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுன்றதில் யூ கைஸ் ஹேட் அ வெரி டஃப் டைம்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை. எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ட் எஸ்ஆர் பிரபு, இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் 2 பேர் சண்டை, எஸ்ஆர் பிரபுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு சண்டை. ஆமாம், நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிபேட் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் வி ஆர் இன் அ கிரேட் ஸ்பேஸ் நவ். தேங்க்யூ ஃபார் allowing me to take the film that I want to take. You never stopped me. You gave me everything. இது எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிது. பிரகாஷ் பாபு இந்த படம் மூலியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், என் ஒய்ஃப்க்கு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலி கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ட்ரூவாக இந்த படம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் என்னை நம்பினது, சூர்யா சார். எவன் பண்ணுவான்? ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு பெரிய 27-28 வருஷமாக அப்படி அண்ணாந்து பார்த்த ஒரு நடிகர்கிட்ட நான் 45 நிமிஷம் தான் கதை சொன்னேன். 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஓகே சொல்லிட்டார். ஏன் ஓகே சொன்னீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சார். நான் என்ன சொன்னேனே எனக்கு தெரியல. 45 நிமிஷம் தான் சொன்னேன், ஆனால் அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னது சூர்யா சார் உங்கள் படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபே வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் தெரியல. ஆனால் இவர் ஓகே சொன்ன அடுத்த ஒரு 10 நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் அப்படி ஆமாம் நான் தான் சூர்யா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பேசுகிறேன், இப்படி தான் பேசுகிறேன். இப்போ வரைக்குமே நான் அந்த மிதப்பில் தான் இருக்கேன். அண்ட் அவர் எப்படிப்பட்ட நடிகர்னா, அவருக்கு வந்து பயங்கரமாக 10 பேஜ் டைலாக் தேவையில்லை, அவர் கதறி அழ தேவையில்லை. கண்ணிலேருந்து அவருக்கு ஒரு ட்ராப் வந்தால் நம்ம கதறி அழுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆக்டர். இப்போ பார்க்குறோம் சில படத்தில் 70 சீன்லேயும் ஹீரோவே இருப்பாங்க, எல்லா சீன்லேயும் அவரே வருவார். ஒரு பேனாவை எடுத்து வைக்கணும்னா ஹீரோவே எடுத்து வைப்பார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சூரரை போட்டில் பார்த்துருக்கோம், ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ரோல் இருக்கும். ஜெய் பீமில் பார்த்துருக்கோம், மணிகண்டன் கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் he has given space for me, ஃபார் இந்திரன்ஸ் ஆக்டர். அவருக்கு, த்ரிஷாக்கு, எங்களுக்கெல்லாம் தனியாக கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் எங்கள் மேலே நடக்கும்போது சார் ஸ்க்ரீனில் இல்லைனாலும் கரெக்ட் அப்படி தான் இருந்தால் தான் நான் வரும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் டே 1 உங்ககிட்ட சொன்ன கதையை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி எடுக்க விட்டதுக்கு, அந்த மாதிரி படத்தில் எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நான் காலேஜ் படிக்கும்போது கஜினி வந்திருக்கு, பிதாமகன் வந்திருக்கு, காக்கா காக்கா வந்தது, ஃபஸ்ட் இயரில் நான் படிக்கும்போது வந்தது, உயிரின் உயிரை பாட்டை நான் காலேஜில் பாடியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா சாரை நான் எப்படி பார்த்தேனோ அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு அவர் ஆடணும், பாடணும், சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும், பயங்கர ஹாப்பியாக ஃபேன்ஸ் ரசிக்கிற ஒரு சூர்யா சாரை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஜாலியான, மாசான, இன்டெலிஜென்ட்டான ஒரு கமர்ஷியல் படம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் என்டர்டெய்னிங் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஆஃப். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். சூர்யா சார் வேறு மாதிரி வரணும், டான்ஸ் ஆடணும், அடிக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ், கேள்வி கேட்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணது அண்ட் நம்பினது 100%, அதுதான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆக்கிச்சு. ஐ வாண்டட் டு கிவ் யூ த பெஸ்ட். ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், த கிங் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன். So I'd like to thank our title sponsor, Meenakshi Super Speciality Hospital, Madurai, the healthcare landmark of Madurai, Madurayin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti, 5 seconds la maatiko, Shakti Masala, Samayal Pudikuna, Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Let's Go Holidays, travel beyond boundaries with Let's Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor, Bicura Scientific Slimming Clinic, we transform you. Jayachandran, ellame irukku, nallave irukku. Venue partner, Solamala Institution, Madurai, which offers Polytechnic Engineering and Management Studies. Exclusive digital media partner, Galata Satellite Partner, Zee Tamil's audio label Think Music, even by Brand Avatar.